அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் பயிற்சி மையம். இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி இப்போ நவம்பர் 9ஆம் தேதி வரப்போகுது எக்ஸாம் பிசிக்கு. அதாவது ஃபயர், ஜெயில் வார்டன் ப்ளஸ் போலீஸ் இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு 3655 வேக்கன்சி. இப்போ அதுக்கான எக்ஸாமுக்கு எல்லாருமே நல்லா சின்சியராக உட்காந்து படிப்பீங்க. இப்போ அதுக்காக நம்ம நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்போ ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கேட்டதுனால இப்போ நம்ம ஆன்லைன்லயும் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்றோம். இப்போ உங்களுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து கோதாவரி அப்படின்ற தலைப்புல நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். டெஸ்ட் பேட்ச் வந்து தொடங்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி செப்டம்பர் மாசம். இந்த மாசம் 10ஆம் தேதி இன்னும் ஒரு 3 நாட்கள் தான் இருக்கு. நல்லா அதில் உட்காந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷெடியூலெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 டெஸ்ட் கிட்ட இருக்கும். நம்ம ஆஃப்லைனும் கண்டக்ட் பண்றோம். இப்போ 2ஆம் நிலை தேர்வு, 2ஆம் நிலை காவலர்களுக்கான எக்ஸாம் வந்து நம்ம ஆஃப்லைன்லயும் கோச்சிங் ஆஃப்லைன்லயும் சொல்லித்தரோம். வகுப்பு உங்களுக்கு கிளாஸ் நாங்கள் எடுப்போம். நிறைய ஷார்ட்கட் சொல்லி மெயினான ஒரு 60 டாபிக் இருக்கு. இப்போ அந்த 60 டாபிக்கும் உங்களுக்கு ஷார்ட்கட் போட்டு நாங்கள் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிடுவோம். அப்போ அது மாதிரி வரீங்க அப்படின்னா பண்ருட்டியில தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பண்ருட்டி சென்னை சாலை பாருங்க, சென்னை சாலை, அதாவது என்பிஎன் வாவுசி நகர். அது என்பிஎன் மகாலுக்கு அருகில தான் எங்களுடைய இன்ஸ்டிடியூட் இருக்கு. நீங்க வந்து அங்கேயே தங்கி கூட படிச்சுக்கலாம், தங்குறதுக்கெல்லாம் ஃப்ரீ தான். ஆனா வந்து நல்லா படிக்கணும். இப்போ அதுக்காக நாங்க வந்து உங்களுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ், அதாவது உங்களுக்கு மெயினான சப்ஜெக்ட் எதுவோ அதெல்லாம் நாங்க முக்கியமா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நாங்க உங்களுக்கு மெயினான சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு நடத்த ஆரம்பிச்சிருவோம் ஷார்ட்கட் சொல்லி. இப்போ அதுல வந்துட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ல இருக்கிறவங்க ஆஃப்லைன்லயும் நீங்க டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணலாம். இப்போ அங்க டைரக்டா வந்து நான் நேரடியாக வந்து டெஸ்ட் எழுத போறேன் சார் அப்படின்னாலும் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னா உங்களுக்கான ஷெடியூல் நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ 6th இருந்து 10th வரைக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் வந்துடும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருவோம். உளவியெல்லாம் எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு உங்களுக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி டே ஷீட் மாதிரி அது உங்களுக்கு கொடுக்கக்குள்ள நிறைய தெரியும். அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அதை டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவோம். கரண்ட் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மெயினான கரண்ட் அவர்ஸ் ரொம்ப இஷ்யூ அதிகமாக போகுது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாகுது. இப்போ அது மாதிரியான கொஷின்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். திட்டங்கள், பிளான்ஸ், நிறைய தமிழ்நாடு நிறைய பிளான்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த திட்டத்தை பற்றியெல்லாம் ஒரு பிடிஎஃபாகவே நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 39+ தேர்வு நடக்கும். என்ன சார் 60 நாள் ஷெடியூல் போட்டு 39 டெஸ்ட் எப்படி சார் வைப்பீங்கன்னா, நான் ஷெடியூல்ல கொடுத்துருக்கிற மாதிரி எந்தெந்த பாடத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், எந்தெந்த பாடத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், எதுக்கெல்லாம் நீங்க லேசா பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் டைட்டில் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 கேள்விகிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு கொஸ்டினுமே நான் வந்து 150, 200 அப்படின்னு வைப்பேன். ஏன்னா எல்லாமே நான் கொஸ்டினா வைப்பேன். நீங்க கொஸ்டின் பேப்பரை நல்லா படிச்சுட்டு அந்த கொஸ்டினை நல்லா ரிவிஷன் பண்ணாலே போதும். உங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க, நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய கிளாரிஃபை வேணும் அப்படின்னா 7904182924 இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம். நாங்கள் நிறைய விஷயம் சொல்லுவோம். ஆஃப்லைன் பிளஸ் ஆன்லைன் ரெண்டுமே இருக்கு. இப்போ நீங்க ஆஃப்லைன்ல வந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன்னா அங்கேயே தங்கிக்கலாம். சாப்பாடு நீங்க தான் பார்த்துக்கணும். ஆனா கிளாஸ் எல்லாம் வேற லெவல்ல உங்களுக்கு நாங்க பண்ணுவோம். வெரி ஷார்ட்கட் சொல்லி நிறைய விஷயம் நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 60 நாள் இருக்கு. கரெக்டா 10ஆம் தேதியில இருந்து நவம்பர் 9ஆம் தேதி வந்து எக்ஸாம். கரெக்டா 60 நாள் இருக்கு. இந்த 60 நாளை நம்ம மின்னல் வேகத்துல போகணும். மின்னல் வேகத்துல போனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். இப்போ ஆஃப்லைன்ல சென்டருக்கே வந்து எழுத போறீங்க அப்படின்னா 3000 தான் ஃபீஸ். உங்களுக்கு நாங்க என்னென்ன படிக்கணும், என்னென்ன செய்யணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்க சொல்லிடுவோம். இப்போ அதே ஆன்லைன் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இப்போ நியூ ஸ்டூடெண்ட் வந்து 2000 ரூபாய் ஃபீஸ். ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1500 ரூபாய் ஃபீஸ். இந்த கோதாவரி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஜிபே, போன்பே, பேடிஎம் எதுல வேணாலும் நீங்க பண்ணலாம். 7904182924 இந்த நம்பருக்கு நீங்க எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஷெடியூலை பாருங்க. ஷெடியூலை பார்த்துட்டு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன்னா எதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் கொடுக்கணும், எதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல நீங்க கண்டிப்பா கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இப்போ அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து படிக்கணும். மற்றதெல்லாம் நம்ம புக் பேக்கு, அந்த பாக்ஸ் கொஸ்டின் அதை மட்டும் பார்த்தாலே போதும். இப்போ 10ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே நைட் 7 மணிக்கு தான் டெஸ்ட் எழுத போறீங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ நைட் 7 மணிக்கு 10ஆம் தேதி நைட் 7 மணிக்கு உங்களுக்கு வந்துடும். சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டுடைய பண்டைய நகரங்கள், பேரண்டம், சூரிய குடும்பம், நிலப்பரப்பும் பெருங்கடலும், பன்மை. இது வந்து ஒரு நாள் போதும் படிக்கிறதுக்கு. இதை மெட்டீரியல் நான் கொடுத்த மெட்டீரியல் மிஞ்சி பேஜ் போனால் 20 பேஜ் தான் இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு நாள் போதும். 20 பேஜ் கூட கிடையாது.
ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 7 பேப்பர் 14 பேஜ் தான் வரும். இப்போ அதே ஒரு சைக்காலஜி பார்த்தீங்கன்னா ஒத்தத்தன்மை, எழுத்துக்களின் தொடர் வரிசை, சங்கீதம், குறிக்குழு. இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க போறாங்க. இப்போ எதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க போறாங்களோ நம்ம அதெல்லாம் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறோம், உங்களுக்கு நம்ம டெஸ்டா கண்டக்ட் பண்ண போறோம். அதே மாதிரி பாருங்க 11ஆம் தேதி. ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6th சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவு நாள் தேவைப்படாது, ஒரு நாள் போதும். இந்த அளவீடு, விசை இயக்கம், தாவர உலகம், விலங்கு உலகம், இதுல மெயினா நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா உடல் நலம், சுகாதாரம். இந்த கொஸ்டினை ரொம்ப மெயினா படிக்கணும். இந்த கொஸ்டினை நீங்க ரொம்ப மெயினா படிச்சுக்கணும். அதுக்கடுத்து அதுல சைக்காலஜி பாருங்க, சராசரி சதவீதம் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவேன். சராசரி சதவீதம் ஒரு 2 மணி நேரம் நீங்க வீடியோ பார்த்தாலே போதும், ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். அதுவும் நம்ம டெஸ்ட் எல்லாம் நீங்க நிறைய அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். அதே மாதிரி பாருங்க 12ஆம் தேதி. 12ஆம் தேதியில இதுல நீங்க ரொம்ப முக்கியமா படிக்கிறது வந்து தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு, அதுக்கப்புறம் குடித்தள, அது கூட வேணாம், தேசிய சின்னங்கள், வளங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம், இதெல்லாம் கொஞ்சம் மெயினா படிக்கணும். நான் வந்து நீங்க இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஒன்று ரெடி பண்ணிடுவேன். அதுல நீங்க என்னென்ன படிக்கணும், எந்தெந்த படத்தை ரொம்ப அழுத்தி படிக்கணும் அப்படின்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவேன். மேக்சிமம் அதுக்கான ஷார்ட்கட் கூட சொல்லுவேன். அதே மாதிரி டெஸ்ட் நம்பர் 4 பாருங்க, 13. அப்ப சயின்ஸ் இதுல நீங்க மெயினா படிக்க வேண்டியது என்னன்னா செல்லு பத்தி படிக்கணும். அதே மாதிரி மனித உறுப்பு மண்டலங்கள், காற்று, இதை பத்தியெல்லாம் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா படிக்கணும். இது மாதிரி இப்போ அதுக்கடுத்து சைக்காலஜி பார்த்தீங்கன்னா லாப நஷ்டம், தள்ளுபடி. இது மாதிரி உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், டெஸ்ட் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ரிவிஷன் பாருங்க, ஓவராலா 6th முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா ரிவிஷன் வந்துடும். அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு ஒன்று வந்துடும். 6வது தமிழ் தகுதி தேர்வு கூடவே நீங்க படிச்சுன்னு வர்ற மாதிரியே இருக்கும். அதுக்கடுத்து நம்ம 7th ஸ்டார்ட் பண்ணுவோம். 7th இதுல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், இது முக்கியம். அதுக்கப்புறம் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள், இதுதான். இப்போ இது ரொம்ப முக்கியம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் அழுத்தி படிக்கணும். அதே மாதிரி சைக்காலஜியில் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். அப்போ இதே மாதிரி இப்போ 7th செகண்ட் டைம் பாருங்க, விஜயநகரம், பாமினி, முகலாயர், மராத்தியர், பேஷ்வா, வளங்கள், சுற்றுலா ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், இது மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துட்டு எந்தெந்த படம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லி படிக்க சொல்லுவேன். அதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட டாபிக் ஏற்ற மாதிரி உங்களுக்கு நான் கொஸ்டின் நம்பர்ஸ் போட்டிருப்பேன் பாருங்க. இப்போ 8th சோசியல் சயின்ஸ்ல 150 கொஸ்டின். அதே மாதிரி பாருங்க 8th சயின்ஸ்ல 200 கொஸ்டின் கொடுத்துருக்குறேன் பாருங்க. அப்ப எது இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அது மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 39 எக்ஸாம். நான் 10th சயின்ஸ் 10th சோசியலுக்கெல்லாம் நல்லாவே 3 நாள் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் ரொம்ப அழுத்தி படிக்கணும். அப்போ அதுக்காக தான் நான் 3 நாள் கொடுத்துருக்கேன். இப்போ 10th பொறுத்த வரைக்குமே நான் 3 நாள் கொடுத்துருக்கேன் படிக்கிறதுக்கு. இப்போ 10th ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்குமே 19ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட்னா, அப்போ அதுக்கு முன்னாடி பாருங்க 16ஆம் தேதி 16ஆம் தேதி 9th ஃபுல் டெஸ்ட் நம்ம எழுதிட்டு 17, 18, 19ஆம் தேதி நைட்டு உங்களுக்கு 7 மணிக்கு டெஸ்ட் நடக்கும். அப்ப 7 மணிக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க 10th. அப்ப 10th சோசியல் படிக்கிறதுக்கு அந்த 3 நாள் போதும். ஏன்னா இப்ப இருக்கிற 60 நாள் தான் இருக்கு. இந்த 60 நாள்ல நீங்க கொஞ்சம் வெயிட்டா படிக்கணும். அப்படி படிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இப்ப 24 அப்பெல்லாம் நம்ம ஃபுல் சைக்காலஜி முடிச்சிருவோம். ஃபுல் சைக்காலஜியும் முடிச்சிருவோம். கூடவே 10th தமிழ் 3rd 4 அந்த அதுக்கெல்லாம் எதை மட்டுமே படிச்சா போதும் அப்படின்றத நான் சொல்லுவேன். அப்ப இது மாதிரி படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன பண்ண போறீங்க, 4ஆம் தேதியில 10th ஃபுல் டெஸ்ட் ஒன்று எழுதுவீங்க. அதோட என்ன பண்ண போறீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் தான். 3 ஃபுல் டெஸ்ட் 4 ஃபுல் டெஸ்ட் வைக்கிறேன். கரெக்டா 9ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம். நல்லபடியா வெற்றி அடைவீங்க. கண்டிப்பா வெற்றி தான் கிடைக்கும். பயப்படாதீங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா படிங்க. இருக்கிறது 60 நாள். இந்த 60 நாளும் இந்த டைம் டேபிள யூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு வேற லெவல்ல கொண்டு போவோம். இடையில நிறைய விஷயம் உங்களுக்கு நான் சொல்லுவேன், என்னென்ன படிக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவேன். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நிறைய விஷயம் நான் உங்கள்கிட்ட பேசுவேன். கூகுள் மீட்ல உங்களுக்கு நிறைய கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுவேன். நிறைய விஷயம் சொல்லுவோம். அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷனுக்கு இதோடைய பிடிஎஃப் கொடுக்குறேன், பாத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபீஸோடைய ஸ்ட்ரக்சர் இதான், 7904182924. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எதனா டீட்டெயில் வேணும் அப்படின்னா கேளுங்க. கண்டிப்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ ஆஃப்லைன்ல தான் நாங்கள் ரன்னிங் பண்ணி இருந்தோம். அதனால இப்போ ஆன்லைன்ல நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக தான் ஆன்லைன்லயும் நாங்கள் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். கரெக்டா 60 நாள் இருக்கு. இந்த 60 நாளையும் நீங்க மின்னல் வேகத்துல போனீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.